கலிங்க அரசர் காரவேலர் சுங்க அரசர்களின் சமகாலத்தவர் ஆவார். காரவேலர் பற்றிய செய்திகளை நாம் அதிகும்பா கல்வெட்டிலிருந்து பெறுகிறோம். இதில் முக்கியம் பார்த்தா காரவேலர் பற்றிய செய்திகளை நாம் எக்கல்வெட்டிலிருந்து பெறுகிறோம் என்று கேட்பாங்க, அதிகும்பா கல்வெட்டு. அதே மாதிரி சுங்க அரசர்களின் சமகாலத்தவர் யாருன்னு கேட்பாங்க, கலிங்க அரசர் காரவேலர். சமஸ்கிருத மொழியின் இரண்டாவது இலக்கண அறிஞரான பதஞ்சலியை புஷ்யமித்ரர் ஆதரித்தார். இதில் முக்கியம் பார்த்தா பதஞ்சலியை ஆதரித்தவர் யாருன்னு கேட்பாங்க, புஷ்யமித்ரர். இந்த பதஞ்சலி இரண்டாவது இலக்கண அறிஞர் சமஸ்கிருதத்துல, பார்த்து வச்சுக்கோங்க. முசிறி முதல் பேரங்காடியாகும். ரோம் நாட்டைச் சேர்ந்த மூத்த பிளினி தன்னுடைய இயற்கை வரலாறு எனும் நூலில் முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டுள்ளார். ரோமானியரின் குடியிருப்பு இருந்த முசிறியில் ஆகஸ்டஸ் கடவுளுக்காக கோவிலொன்று கட்டப்பட்டிருந்தது. கிமு 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பாப்பிரஸ் ஒப்பந்த பத்திரத்தில், அதாவது வியனாவில் உள்ள அருங்காட்சியகத்தில் உள்ளது. இது அலெக்சாண்ட்ரியாவை சேர்ந்த வணிகர் ஒருவருக்கும் முசிறியை சேர்ந்த ஒரு வணிகருக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்ட வணிக ஒப்பந்த பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் முக்கியம் பார்த்தா இந்தியாவின் முதல் பேராங்காடு என முசிறியை கூறியவர் யாருன்னு கேட்பாங்க. அதே மாதிரி பாப்பிரஸ் ஒப்பந்தம் எங்கு உள்ளது, எந்த அருங்காட்சியில் உள்ளது என்று கேட்பாங்க, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இயற்கை வரலாறு யார் எழுதுனதுன்னு கேட்பாங்க. அப்புறம் அலெக்சாண்ட்ரியாவை சேர்ந்த வணிகருக்கும் யாருக்கும் இடையே வணிக ஒப்பந்தம் ஏற்பட்டது என்று கேட்பாங்க, முசிறியை சேர்ந்த ஒருவருக்கும். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பார்குத், சாஞ்சி ஆகிய இடங்களில் உள்ள பௌத்த ஸ்தூபிகளில் காணப்படுவது போல ஸ்தூபிகளின் சுற்றுச்சுவர்களிலும் வாயில்களிலும் கற்களுக்கு பதிலாக மரத்தை பயன்படுத்தும் முறை சுங்கர் காலத்தில் நடைமுறைக்கு வந்தது. இதில் முக்கியம் பார்த்தா சுற்றுச்சுவர்களிலும் வாயில்களிலும் கற்களுக்கு பதிலாக மரத்தை பயன்படுத்தும் முறை யாருடைய காலத்தில் நடைமுறைக்கு வந்ததுன்னு கேட்பாங்க, சுங்கர் காலத்தில். உலக புகழ்பெற்ற புத்தரின் ஆளுயர சிற்பங்கள் பாமியான் பள்ளத்தாக்கில் உள்ள மலைகளில் செதுக்கப்பட்டுள்ளன. இம்மலைகள் பண்டைய இந்தியாவின் வடமேற்கு எல்லைப்புறத்தில் அமைந்திருந்தது. தற்போது இப்பகுதி ஆப்கானிஸ்தானின் மையத்தில் உள்ளது. அண்மையில் இவற்றை தாலிபான்கள் உடைத்து நொறுக்கினர். இச்சிற்பங்கள் மௌரிய காலத்துக்கு பின்னரான காந்தார கலைப்பள்ளியைச் சேர்ந்த அர்ப்பணிப்பு மிக்க கலைஞர்களால் திடமான பாறைகளில் செதுக்கப்பட்டவையாகும். இதில் முக்கியம் பார்த்தா புத்தரின் ஆளுயர சிற்பங்கள் எங்கு காணப்படுகிறதுன்னு கேட்பாங்க, பாமியான் பள்ளத்தாக்கு. அதே மாதிரி எந்த நாடுன்னு கேட்டாங்கன்னா ஆப்கானிஸ்தான். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.